இட்லி பொடியும் பொடி தோசையும் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இட்லி பொடிக்கு பாத்திரம் காயவும் வெள்ளை உளுந்து தான் நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளை உளுந்தை நல்லா வறுத்துக்குவோம். இதுக்கு தோல் உளுந்தும் போடலாம், தோல் உளுந்து போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கைவிடாமல் வறுத்துக்குங்க. பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்தா போகும். எண்ணெயெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்படி இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரட்டும். வறுக்கவும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்குவோம். இதோட ஒரு கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் இப்படி பொன்னிறமாக வறுத்துக்குவோம். தீயை விடாமல் மட்டும் வறுத்தா சரி. இது வறுக்கவும் நல்லா உதவி ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஒன்றாவே கொட்டி வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும் இதுக்கெல்லாம். இதோட ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வரமிளகாயும் லேசாக அப்படியே சூடு வந்தால் போதும். அந்த அளவுக்கு லேசாக வறுத்துக்கும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட லேசாக அப்படியே வறுத்துக்குங்க. நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா வறுத்துரும். இப்போ இந்த மிளகாயை தொட்டு பார்த்தோம்னாலே தெரியும். இந்த வதக்குன்னு இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு தொட்டு பார்த்தா பாருங்கள், வதக்குன்னு இல்லை, நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பு வந்துருச்சு. இந்த அளவுக்கு லேசாக வறுத்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டி. இப்போ இதுக்கெல்லாம் எதுக்குமே எண்ணெய் ஊற்றலை, சும்மா ட்ரையாக தான், எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் தான் வறுத்துருக்கோம். இதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அந்த கருவேப்பிலையும் லேசாக அதனால அந்த ஈரப்பு தண்ணி இதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வெடிக்கும். கருவேப்பிலையுமே நல்லா அந்த தண்ணி சத்து இருக்கிறதுனால அதெல்லாம் நல்லா வறுத்துக்குவோம், ரோஸ்ட் ஆகுற மாதிரி. இதோட ஒரு 4 பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன். இதையும் சும்மா லேசாக வறுத்துக்குவோம். இது கூட ஒரு 50 கிராம் எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு கருப்பெள்ளு தான் சேர்த்துருக்கேன். அந்த கருப்பெள்ளு வந்து நல்லா வறுத்துக்கணும். அது வறுக்கிற வரைக்கும் நல்லா வறுக்க நல்லா வெடிக்கும். அந்தளவு வறுக்கிறதுக்கு நல்லா வறுத்துக்குவோம். எள்ளு கருப்பெள்ளு தான் நான் சேர்த்துருக்கேன். எள்ளு உங்களுக்கு தேவைப்பட்டால் எள்ளு சேருங்க. எள்ளு வேணாம் எங்களுக்கு சேர்க்கலை அப்படின்னா சேர்க்காமையும் கூட இருந்துக்கலாம். எள்ளு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா வாசம் நல்லாயிருக்கும். பொடியும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தீயை விடாமல் மட்டும் வறுக்கணும். இதோட ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இதோட 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாமே இப்போ நல்லா ஆறட்டும். ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பருபருன்னே அரைச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. லேசாக அந்த அளவுக்கு பருபருன்னு அரைச்சாலே போதும். இதில் உப்பு பெருங்காயம் எல்லாமே நல்லா சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி எடுத்து ஒரு பாட்டில் வச்சிட்டோம்னா தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் கெட்டும் போகாது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ நிலக்கடலை பருப்பு சட்னிக்கு 1 கப்பு நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதோட 4-5 வரமிளகா, ஒரு 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன். இந்த நிலக்கடலை பருப்பு ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை பருப்பு தான். இதோட நம்ம இப்போ தோலெல்லாம் எடுக்கணுன்றக்காக சும்மா லேசாக சட்டியில் வறுத்துக்குவோம். சூடு வர வரைக்கும் வறுத்துக்குவோம். அப்போ தான் தோல்லாம் நல்லா வெளியில் வந்துடும். இப்போ நல்லா வறுத்துருச்சு. இதோட இப்போ ஒரு 4-5 வரமிளகா சேர்த்துருக்கேன். அதையும் லேசாக வறுத்துக்குவோம்.
இப்போ 2-3 பல்லுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். அந்த பூண்டையும் லேசாக வறுத்துட்டு, இப்போ இந்த நிலக்கடலை பருப்பை நான் தோலெலாம் எடுத்து புடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த நல்லா லேசாக வறுக்கவுமே இது கூட இப்போ இந்த நிலக்கடலை பருப்பையும் சேர்த்துடலாம். தொளிச்சு வச்சுருக்க அந்த நிலக்கடலை பருப்பையும் இப்போ அதோட சேர்த்துருவோம். இப்போ நல்லா அதை அப்படியே வறுத்தோம்னா எண்ணெய் விடாமல் தான் வறுத்துருக்கோம் எல்லாத்தையுமே. வறுத்தோம்னா உங்களுக்கு நல்லா வாசம் மனம் நல்லாயிருக்கும். நிலக்கடலை பருப்பு சட்னி வறுக்க நல்லா வாசம் இருக்கும். இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையும் லேசாக அப்படியே வறுத்து விட்டு ஒரு துண்டு நெல்லிக்காய் அளவு புளி அதையும் லேசாக போட்டு அப்படி சூடு மட்டும் வந்தால் போதும். இந்த அளவுக்கு அப்படியே லேசாக வறுத்து விட்டுக்குவோம். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாமே இப்போ இது நல்லா வறுத்துருச்சு. இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறவும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இது தாளிக்கணும்லாம் அவசியம் இல்லை. வேணும் நமக்கு இஷ்டம் இருந்தால் தாளிச்சிக்கலாம். தாளிக்காமல் சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தாளிச்சுக்குங்க. நான் தாளிக்காமல் தான் வச்சுருக்கேன். நல்லா நைஸாக மட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ தோசையை நல்லா ஊற்றிட்டு, இப்போ தோசை நல்லா பெருசாக ஊற்றிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க தோசையை. இதோட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே நல்லா பொடியாக கட் பண்ணிடுவேன். அதை அப்படியே நல்லா தூவி விட்டுருவோம். இப்போ இது இந்த வெங்காயம் போட்டு தோசை போட்டால் அது வெங்காய தோசை. இதே இது நெய் ஊற்றி செய்தோம்னா அது கீ தோசை அந்த மாதிரி. இதெல்லாம் நம்ம கடையில் போய் சாப்பிட்டோம்னாலே இது ஒரு தோசையே 50 ரூபா சொல்லுவாங்க. இது நம்ம இது வீட்டிலையே இது மாதிரி செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதோட இப்போ ஒரு 2 ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச இட்லி பொடியை அப்படியே லேசாக மேலே அப்படியே 2 ஸ்பூன் தூவி விடுங்க. அப்படியே சுருட்டி அப்படியே எடுத்துட்டோம்னா பார்க்கவே ரொம்ப ரோஸ்ட்டாக இருக்கும் தோசை. இந்த பொடிக்கு இந்த வெங்காயத்துக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த நெய் வாசத்துக்கு அதுக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்போவுமே நம்ம தேங்காய் சட்னி அது மாதிரி இறக்கிறதுக்கு இந்த விட கொஞ்சம் வித்தியாசமான நிலக்கடலை பருப்பு சட்னி. இந்த இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். 2 எண்ணெயும் ஊற்றினாலுமே நல்லா தான் இருக்கும். நான் நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றியிருக்கேன். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.